அனைவருக்கும் வணக்கம். நாம நவராத்திரி ஏன் கொண்டாடுறோம் அப்படின்ற புராண கதையை இந்த காணொளியில பார்க்கலாம். முன்பொரு காலத்துல வரமுனி அப்படின்ற முனிவர் தலை சிறந்து விளங்குறாரு எல்லாத்துலயும். அவருக்கு நாம எல்லாத்துலயும் தலை சிறந்து விளங்குறோம் அப்படின்றதுனால தலைக்கணம் ஏற்படுது. அதன் காரணமா எல்லா முனிவர்களிடமும் அவமரியாதையா நடந்துக்கிறாரு. எல்லாரையும் அவமானப்படுத்துறது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு முறை அகத்திய முனிவரிடமும் அவமரியாதையா நடந்து கொண்டதுனால அகத்திய முனிவருக்கு கடும் கோபம் ஏற்படுது. அதனால நீ எருமையாக போக கடவாய் அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. மற்றொரு புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்பன் அப்படின்ற அசுரன் கடுமையா அக்னி தேவனை நோக்கி தவம் செஞ்சுட்டு வரான். அவனோட பக்திக்கு மெச்சிய அக்னி பகவான் உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ரம்பன் எனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேணும் அப்படின்னு சொல்றாரு. எருமையா பிறந்த வரமுனிக்கும் ரம்பன் அப்படின்ற அசுரருக்கும் மகனா பிறந்தவர் தான் மகிஷாசுரன். இவர் பிரம்மதேவரை நோக்கி 10,000 ஆண்டுகள் கடும் தவம் புரிகிறாரு. அவரோட பக்தி தவத்துல மகிழ்ந்த பிரம்மதேவர் அவருக்கு உனக்கு பெண்களை தவிர வேற யாராலும் மரணம் நிகழாது அப்படின்ற வரத்தை கொடுக்குறாரு. தான் பெற்ற வரத்தின் காரணமா மகிஷாசுரனோட அராஜகம் ரொம்ப அதிகமாகுது. எல்லா தேவர்களையும் பாடா படுத்துறாரு. உடனே தேவர்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவை தஞ்சம் அடைஞ்சு நீங்க மகிஷாசுரனை வதம் செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகாவிஷ்ணு மகிஷாசுரனை என்னால வதம் செய்ய முடியாது, பெண்களால தான் அவனுக்கு மரணம் நிகழும், அவனை சம்ஹாரம் செய்ய தகுதியானவள் மகாசக்தி தான் அப்படின்னு கூறி மும்மூர்த்திகளும் சேர்ந்து தங்களோட சக்திகளை கொண்டு மகாசக்தியான துர்க்கையை மகிஷாசுரனை அழிக்கிறதுக்காக படைக்கிறாங்க. தங்களது ஆயுதங்களையும் கொடுத்து தர்மத்தை நிலைநாட்டும் விதமா போருக்கு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. தேவி அழகிய பெண்ணுருவம் எடுத்து பூலோகம் வர்றாங்க. சண்டன் முண்டன் அப்படின்ற 2 அசுரர்கள் மகாசக்தியை பார்த்ததும் தங்கள் ராஜாவான மகிஷாசுரனுக்கு ஏற்றவங்க தேவி தான் அப்படின்னு முடிவு செஞ்சு தேவியை தங்களோட ராஜாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறாங்க. தேவி அப்போ நான் என்ன யார் போரிட்டு என் கூட போரிட்டு யார் என்ன வெல்றாங்களோ அவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே மகிஷாசுரனுக்கு கீழே இருக்கிற அரக்கர்கள் எல்லாம் ஒவ்வொருத்தவங்களா அனுப்பிச்சு வைக்கிறாங்க தேவியோட போரிடுறதுக்கு. தேவி எல்லா அசுரர்களையும் அழிச்சுட்டே வராங்க. இறுதியா மகிஷாசுரன் போருக்கு வரான். மும்மூர்த்திகளோட ஆயுதங்களுடன் 9 பேரா தேவி அவதரிக்கிறாங்க 9 நாட்களும். இப்படி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து போரிட்டு இறுதியில மகிஷாசுரனை வீழ்த்தி வெற்றி திருமகளா திகழ்றாங்க. மேலும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா உயிர்கள்லயும் நீக்கமர அன்னை பராசக்தி தான் நிறைஞ்சிருக்காங்க. அவங்க இல்லாம அணு அளவும் அசையாது அப்படின்றதே விளக்குறது தான் இந்த நவராத்திரியோட தத்துவமாவே இருக்கு. அதனாலதான் நாம கொலு படிகள்ல எல்லாம் ஓரறிவு உயிர் முதல் அனைத்துக்கும் ஆதாரமான அம்பிகை வரையிலான பொம்மைகளை நம்ம கொலு படிகள்ல இடம்பெற செய்யறோம். நம்ம ஒவ்வொருவரோட மனதுல இருக்கிற கெட்ட எண்ணங்களை அழிக்க அம்பிகை இச்சாசக்தியா துர்க்கையா முதல் 3 நாட்கள் அவதரிக்கிறாங்க. நம்ம கெட்ட எண்ணங்கள் எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறமா 3 நாட்களாக அடுத்த 3 நாட்களான மகாலட்சுமியாக கிரியாசக்தியாக நமக்கு செல்வங்களை தர்றாங்க. கடைசி 3 நாட்கள் சரஸ்வதியா நமக்கு ஞான சக்தி அளிக்கிறாங்க. 10ஆம் நாள் வெற்றி திருமகளா நமக்கு மோட்சத்தை அடைய வழிகாட்டுறாங்க. நாமும் அந்த அன்னையை வழிபட்டு தீய எண்ணங்கள்லாம் அழிஞ்சு நன்மையை பெறவும் அப்படின்னு இந்த கதையை முடிக்கிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி.